கண்டிப்பா வி நீட் மோர் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ள அந்த தாட் வந்ததுனால நான் சொன்னேன், இல்ல நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற சூழ்நிலைகளும் அமைஞ்சிச்சு. நானும் ஜாயும் மட்டுமே கிளம்பி இங்க வந்தோம். ஜோஷுவாவும் பிரின்ஸும் ஆஹ் ஆஹ் இவரோட பெரியம்மா வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் சூழ்நிலைகள் எல்லாம் அலைன் ஆகி வந்துச்சு. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயத்த ஆண்டவர் கத்து கொடுத்தாரு. வென் யூ ஆர் diligent டு சீக் காட், நம்ம ஜாக்கிரதையுள்ளாய் ஆண்டவர் பிரசன்னத்துல நம்ம பலப்படுத்தி கொள்ள நினைக்கும் போது, ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் பொழுது சூழ்நிலைகள் அலைன் ஆகுது. அதுவும் பிரச்சனைகள் இருக்கும் போது இல்ல, எல்லாம் நடக்கும் பொழுதும், எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுதும், இந்த மாதிரி நம்ம மனச நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா, அதுலயே தங்கி இருக்க வச்சிட்டோம்னா, அஹ் இதுக்கு மேல என்ன நடக்கும், இதோட அவுட்புட் பயங்கரமா இருக்கும். இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுலயே போய்க்கிட்டே இருப்போம் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் பேசுனதுனால நான் உஷாராயிட்டேன். ஓகே, ஸோ வி ஹாவ் டு ஸ்டீக் காட். நம்ம ஆண்டவர் பிரசன்ஸ்ல நம்மளை பலப்படுத்தி கொள்கிறது, பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன் நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நாளைக்கு ஒரு ப்ரேயர் இருக்கு, 4 பேர் முன்னாடி பிரசங்கம் பண்ண போறோம், இல்ல மினிஸ்டர் பண்ண போறோம்னா எவ்வளவு ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுமோ, அதே மாதிரி தான் எவ்ரி டே ஆஃப் அவர் லைஃப் நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அவைலபிளா தான் இருக்கிறாரு. ஆனா நாம தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றது இல்ல. அதனால யூ ஹாவ் டு டூன்ற மாதிரி இன்னைக்கு எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இங்க ப்ரேயருக்கும் யூஸ்வலி நான் ஜாய் கூட இருக்கும்போது நான் ப்ரே பண்ண மாட்டேன். 100% அவருக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய முறை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். பட் அது இதுலயும் எனக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஹிஸ் ட்ரைனிங் மீ. ஸோ வாட், பெர்ஃபெக்ஷன் இல்ல கோல், ஆண்டவர் பிரசன்ஸ்ல இருக்கிறது தான் கோல், இல்லையா? செஞ்சா சூப்பரா எந்த சத்தமும் இல்லாம இப்படிதான் செய்வேங்கிறதும் என்ன பண்ணக்கூடாது, உங்களை லிமிட் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு ஆண்டவர் பேசுனதுனால. ஸோ அவ ஒரு பக்கம் கலரிங் பண்ணிட்டு இருக்கா, ஷீஸ் ரைட்டிங் சம்திங். என் ரூம்ல ஒன்னா உட்காந்துருக்கோம். அதே ஹோம் ஒர்க் சொல்றா பாருங்க. அப்ப நான் அவகிட்ட சொன்னேன், சி ஐம் கோயிங் டு கண்டக்ட் ப்ரேயர், ஹாஃப் நான் வந்து இது பண்ண போறேன். ஆஹ் அப்ப அவ வந்து சொன்னா, ஓகே நானுமே வந்து ஒரு விஷயம் பண்றேன், ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணா. ஷி இஸ் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் மீ, ஷி இஸ் கோயிங் டு பி இன் ப்ரேயர்ஸ்னு அவளுமே சொன்னதுனால, பாருங்களேன், ஒரு விஷயத்த நான் நிர்ணயம் பண்ணிட்டா, டிசைட் பண்ணிட்டா, சூழ்நிலைகள் நிஜமாவே நமக்கு ஏத்த மாதிரி அலைன் ஆகுது அப்படின்னு நான் கத்துக்கிறேன். நான் இப்ப என்ன பண்றேன், கத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன் சார், நீங்க வந்து நிறைய ரீசன்ஸ் நமக்கு சொல்றதுக்கு வரலாம், நிறைய நம்ம ரீசன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சோம்னாவும் 1000 ரீசன்ஸ் வரும். ஆனா இல்ல இதுதான் அப்படின்னு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணாலும் அதற்கு ஏற்ற விதமாய் நமக்கு என்ன பண்ணும், சூழ்நிலைகள் அலைனாயே தீரும். ம் அதனால வாட் ஐ டெல் யூ இஸ், நம்ம ப்ரே பண்றதுக்கு முன்னாடி லெட் யூ ப்ரையாரிட்டிஸ் பி ப்ரையாரிட்டிஸ். ஆண்டவரை தேடுவது முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம என்ன பண்ணணும், சீக் பண்ணும்போது மீதி எல்லாம் இப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிரதர் இல்ல, தனிமையில இருக்கிறோம், நிறைய விஷயம் எமோஷன்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, வி ஆர் மிஸ்ஸிங் ஈச் அதர், ரொம்ப நாள் கழிச்சு பிரிஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது, ஏ ஐ வாஸ் அலோன், நானு தனியா இருந்தேன். அஹ் ஆண்டவரை நான் ஆண்டவரை தேடும் போது, ரட்சிக்கப்படும் பொழுது அவரை மட்டும்தான் முதல் அன்புன்னு நினைச்சு வந்தேன். அதுக்கப்புறம் அவரா பார்த்து கொடுத்ததுதான் இந்த திருமணம், அவரா பார்த்து கொடுத்ததுதான் பிள்ளைங்க, அவரா பார்த்து கொடுத்ததுதான் இந்த ஊழியம், அவரா பார்த்து கொடுத்ததுதான் எல்லா விஷயமும். ஆனா அவரே எனக்கு சொந்தமானதை வந்து நான் அதை தான் நான் முதல் நினைக்கிறோம். நடுவுல விஷயங்கள் எல்லாம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால இதெல்லாம் இருக்குன்னு நான் பிஸி பிஸின்னு நம்ம சொல்றோமே. அப்போ இல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அவர் எனக்கு என்னை சந்தித்த சந்திப்பையும், அவர் என்னை வந்து அழைத்த அழைப்பையும் நான் ரொம்ப வேல்யூ பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள வந்ததுனால ஐ ஸ்டார்டட், ஓகே நான் ப்ரே பண்றேன் இன்னைக்கு. ப்ரேஸ் நடத்துறேன், ப்ரே பண்றது நான் தனியா பண்ணிட்டு இருப்பேன், ஆனா இன்னைக்கு நடத்தணுங்கிறது எனக்குள்ள வந்துச்சு. ஓகே, இதுதான் ரீசன் நான் திடீர்னு வந்ததுக்கு. உங்களுக்கு எல்லாம் புரியுதா? அஹ் அதோட ஒரு வசனமும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கூகுள்ல நான் வந்து என்ன, நல்ல நாட்கள் காண வேண்டும் என்று இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கே, அது எங்கன்னே எனக்கு டக்குன்னு இதாகல. அப்ப நான் எடுத்து பார்த்தா சூப்பரா 1 Peter 3:10 தான் இருக்காது. அதுல எப்படி இருக்குன்னா, தமிழ்ல யாராவது காப்பி பண்ணி போட முடிஞ்சா போடுங்க. 1 பேதுரு 3, 3வது அதிகாரம் 10, 11 வசனம். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் பாருங்க. ஹூ எவர் வுட் லவ் லைஃப், யாராவது ஒருத்தன் உன் வாழ்க்கைய நீ நேசிச்சேனா,
நல்ல and see good days, நல்ல நாட்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா what you have to do is must keep your tongue from evil. ஆ? அது தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும். அது lips from deceitful speech. They must turn from evil and do good. They must seek peace and pursue it. அப்படின்னு இருக்கு. ஆ? சமாதானத்தை தேடுறது இல்ல, அதையே தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டு போகணுமா. தமிழ்ல யாராவது போட முடிஞ்சுன்னா போடுங்க. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர கடவன், அதை பின்தொடர கடவன். ஏன் அதை தேடி அதையே புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த வசனம் எனக்கு வந்தது. ஓகே, சோ இப்ப நல்ல நாட்கள் வந்துருச்சு. நல்ல நாட்கள் நாம் நினைச்சிட்டு இருக்க விஷயம் நடக்குதுனாலும் இதே தானே கமாண்ட்மெண்ட். பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துனா, நம்ம பொல்லாப்புன உடனே நம்ம ஏதோ தப்பு தப்பா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இல்ல மத்தவங்கள பத்தி பேசுறது, வேற விஷயங்களை மாத்தி பேசுறது, கபடம்னா முன்ன பின்ன முரணா பேசுறது, இப்படிதானே நம்ம மைண்ட்ல இருக்கு. ஏன் நம்ம அன்பிலீஃப்ல நிரம்பி சில வார்த்தைகளை பேசுறோம்ல, உச்சு கொட்டுறோம்ல, பெருமூச்சு விடுறோம்ல, அது எல்லாமே எனக்கு பொல்லாப்புக்கு தன் நாவுன்னு தான் ஆண்டவர் எனக்கு பேசினார். எப்பதான் மாறப்போதோ அப்படிங்கிறதா. நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன், இப்படி எல்லாம் இருக்கு எனக்கு அப்படிங்கிறதோ, அது மாதிரி விஷயங்கள். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமேன்னு இருக்கு ஒரு வசனம். சோ விசுவாசம் இல்லாத வார்த்தைகள், ஆண்டவருடைய நேச்சரையே கொஸ்டின் பண்ற மாதிரி நமக்குள்ள வருகிற எண்ணங்கள், இதெல்லாம் இதெல்லாம் அது அப்படி நினைச்சுக்கிட்டு நம்ம வாயில சொல்லனால மைண்ட்ல தாட் ஓடும். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் விலக்கி காத்து இல்ல அப்படின்ட்டு பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி, தேடுறது மட்டும் இல்ல, அப்பா எனக்கு பீஸ் கிடைச்சா போதுங்கிறது இல்ல, ஒரு பீஸை நாங்க ஃபீல் பண்ணும் போது, ஆண்டவர் பிரசன்ஸ்ல ஃபீல் பண்ணும்போது, ஓ இதை செய்யும் பொழுது, இப்படி நான் பேசும் பொழுது, இப்படி நான் நடந்து கொள்ளும் போது நான் சமாதானத்தை உணர்கிறேன்னு ஆண்டவர் பிரசன்ஸ்ல ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதையே ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் மோட்ல போயிருங்க. அதை பின்தொடர கடவன். எனக்கு ஆண்டவர் தான் பேசினார். ஒரு விஷயம் பண்ணும்போது யூ ஃபீல் சோ குட், யூ ஃபீல் காட்ஸ் பிரசன்ஸ், யூ ஃபீல் யூஆர் வெரி அலைவ், அப்படியே நீ லைவா இருக்கிற அப்படின்னு தோணுதுன்னா தப்பே இல்லை. ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இரு, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இரு, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இரு. ஸோ இப்போ என்ன ஆகும், இதை செய்ய 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 எது ரிப்பீட் மோட் ஆகும்னா, நல்ல நாட்கள் ரிப்பீட் மோட் ஆகும். புரியுதுங்களா? நல்ல நாட்கள், நல்ல நாட்களை காணணும்னா இதெல்லாம் பண்ணு அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ ஃபைனலா ஒரு டச் கொடுக்குறாரு, அதை தேடி பின்தொடர கடவன், அதை பின்தொடர கடவன். பர்சியூ இட், பர்சியூ இட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஃப்ரீ ஆன உடனே அகெயின் என்ன பண்ணுவோம், ஒரு ஆட்டோ பைலட் மோடு மாதிரி பழைய விஷயங்களையே செய்ய ஆரம்பிச்சிருவோம், பழைய விஷயங்களே மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவோம், புலம்ப ஆரம்பிச்சிருவோம், யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், வெயின் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் நான் இதெல்லாம் பண்ணதுனால தான் நான் சொல்றேன், இதெல்லாம் இப்படிதான் போகும்ட்டு. நல்லா இருக்கும் போது வாவ்னு அப்படியே மவுண்டன் டாப் மாதிரி சூப்பர் எமோஷன்ஸ் செம்மையா இருக்கு, சாட்சி சொல்றது, எல்லாத்தையும் எக்ஸைட்டிங்கா பேசுறது, அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அது கன்சிஸ்டண்டா அதையே பர்சியூ பண்ணாம டக்குன்னு என்ன பண்றது, டைமை டைவர்ட் பண்ணி மைண்டை ஃபோக்கஸை மாத்தி சூழ்நிலைகளுக்கு மேல கவனத்தை செலுத்தி மற்ற விஷயங்களை, தேவையில்லாத வார்த்தைகளை உள்ள வாங்கி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போய் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுறோம் பாருங்க. ஏன் வி டூ தட்? அப்ப திரும்ப ஒரு வேலி மாதிரி வருது. ஆண்டவரோட திட்டத்துல ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு மவுண்டன் டாப் அப்படி கிடையாது. ஒரு வேலி, ஒரு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு குழி, ஒரு மேடு, ஒரு மேடு பள்ளம், மேடு பள்ளம்னு கிடையாது. ஆவியானவர் நடத்தும் பொழுது வர வர விருத்தி அடைகிற அனுபவம், வர வர பெட்டர் ஆயிட்டே இருக்கிறது, சமாதானம் பெருகிக்கிட்டே இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அமெரிக்கையிலேயே இருக்கிறது, சமாதானத்தே இருக்கு. அப்படிலாம் இருக்க முடியுமானா இருக்க முடியும். அதுக்கான யுக்திகளையும் ஆண்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன ஒண்ணு, நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. ஓ இப்படி தானா, இதை விட்டுறவே கூடாது அப்படின்னு. ஸோ நிறைய முறை நான் மிஸ் பண்ணேன்.
என் லைஃப்ல நெறைய முறை நான் அது என்ன பண்ணியிருக்கேன், நான் மவுண்டன் டாப்ஸ பார்த்துட்டு அதே மாரி வேலிக்குள்ள போய் போய் கஷ்டப்பட்டதுனால, இந்த முறை பிரேக் த்ரூ நடக்குது. நெறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அடுத்த லெவல்ல போறோம். மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அடுத்த டைமென்ஷனல் ஷிஃப்ட் அது இதுன்னும்போது, எனக்கு தெளிவா எனக்கு ஆண்டவர் உணர்த்திட்டாரு. விட்றாத. ஏன்? யூ அப்படியே உன்ன வந்து என்ன பண்ணிக்கோ, எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ ஆண்டவர் பிரசன்ஸ்ல. யூ பி எ குட் லேர்னர். அட் த சேம் டைம் ஆண்டவர் பிரசன்ஸ்ல என்ன பண்ணு, குட் லேர்னர் ஆயிரு. ஆவியானவருக்கு இடம் கொடு. உன்னை பலப்படுத்திக் கொள்ளு. உன்னை வந்து என்ன பண்ணு, பொசிஷன் பண்ணிக்கோ. உன் ஹார்ட்டோட போஸ்டர், உன் இருதயம் எப்படி இருக்கிறதுங்கிறத குறிச்ச கவனத்தோட இரு அப்படின்னு சொல்லி என்ன அதிகமா ப்ரேயர்ல இருக்க சொன்னார். ஐ ஹாவ் டு பி இன் ப்ரேயர்ஸ். பார்க்க போனா இப்போ ரொம்ப அதிகமா டங்ஸ்ல பேசுறேன். இந்த கான்ஃபரன்ஸ் வேற பிராம்பாபு ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் உன்னை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹெவன் ஆன் எர்த் தான் வேற லெவல்ல இருக்குது. ஸோ அதை நான் யோசிச்சேன், வாட் ஐ ஃபீல் ஹியர், வாட் ஐ கேரி ஹியர். நான் டெய்லி நிரம்புறது இவ்வளோ 2 நாளா நேற்று ஈவினிங்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இனி கண்டிப்பா இதை ரிலீஸ் பண்ணணும். பீப்புள் ஆர் வெயிட்டிங். ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், பேசணும், இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண வைக்கணும், நம்ம ப்ரே பண்ண வைக்கணும். பிரச்சனைங்க இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு இருக்கட்டும்ங்கிற இருக்கட்டும்ன்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எக்ஸ்பெக்ட் குட் திங்ஸ் கண்டினியூலிங்கிறார். வசனம் தெளிவா சொல்லுது. என்ன பண்ண, ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை. அவர் ஹார்ட்டும் அதுதான். அப்ப நம்ம தப்பு தப்பா நடக்குதேன்னா அது என்னமோ ஒரு பக்கம் நடக்குது, நம்ம தெரியாம நம்ம முன்னாடி பண்ணி வச்ச பேட்டர்ன்ல நடக்குது. ஆனா இடம் கொடுக்க இடம் கொடுக்க நல்ல நாட்களையே நம்ம ரிப்பீட் மோட்ல போட முடியும். சமாதானத்தையே ரிப்பீட் மோட்ல போட முடியும். சுகத்தையே ரிப்பீட் மோட்ல போட முடியும். ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸை ரிப்பீட் மோட்ல போட முடியும். அப்படியே பிளெஸ்ஸிங் ஓவர்ஃப்ளோ ஆகுறத ரிப்பீட் மோட்ல போட முடியும். அதுக்கு ஒரே கீ என்னது, சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். வாட் எவர் யூ ஃபீல் பீஸ் அட், அதையே ரிப்பீட்டடா செய்யுங்க. செய்யுங்க. எனக்கு அதை பேசினாரு. நான் அதையே தான் உங்களுக்கும் சொல்றேன். அதையே தான் உங்களுக்கும் சொல்றேன். ஒரு பக்கம் என்னை சுத்தி சக்சஸ்ஃபுல்லா விஷயங்கள் நடக்குது. 2 வீட்லயும் தே வெரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க வீட்ல ஜானி பிரதரோட வீட்ல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எத்தனை நாள் நான் காத்திருந்த விஷயம் நடக்குது. என்னை வந்து எனக்கு பெரிய ரெஸ்டரேஷன் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் எமோஷன்ஸ்ல வந்தாலும் என்ன மீறி என்ன ஒரு காம்னஸ் என்ன நிரப்பி என்ன பண்ணுதுன்னா, அதிகமா ஆண்டவரோட பிரசன்னத்தை பிடிச்சுக்க தோணுது. இன்னொன்னு, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும், இவ்வளோ விஷயங்களை என்ன கொண்டு போறீங்க ஆண்டவரே, வாட் இஸ் a பிக் டீல். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய டீல் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு எங்களை இது பண்ணுங்க. அது சரி, நீங்க யூஎஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ரொம்ப ப்ரே பண்ணி சில டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஆண்டவர் இப்படி செய்ய நடத்துறாரோ, நாங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க 2 பேரும் டிசைட் பண்ணோம். எஸ், நீங்க நினைக்கிற மாதிரி வாவ் வாவ் நல்லா இல்ல. ஒரு பக்கம் என்னது, வி ஆர் மிஸ்ஸிங். குழந்தைங்க ஒரு பக்கம் மிஸ் பண்றாங்க, நாங்க ஒரு பக்கம் மிஸ் பண்றோம். ஆனா ஒரே ஒரு என்கரேஜ்மெண்ட் என்னன்னா, சூப்பரா அப்படியே அவரோட பர்பஸோட மத்தியில நம்ம இருக்கிறோங்கிறத விட வேற என்ன நமக்கு சந்தோஷம் சொல்லுங்க. அவரோட பர்பஸோட சென்டர்ல இருக்கிறோம். அதனால நம்ம ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால மாட்டிக்க கூடாது. அந்த ட்ராப்பை வச்சு வச்சுதான் பிசாசு நம்மளை வச்சு செஞ்சிருக்கான் இத்தனை வருஷம். இப்பயும் அதே ஃபீலிங்ஸ் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. நம்ம ஃபீலிங்ஸ் பீப்புள் இல்ல, நம்ம விசுவாச பீப்புள், விசுவாசிகள், விசுவாசி இல்லையா. So, அதனால எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் இதெல்லாம் உங்ககிட்ட என்ன பண்றேன், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சோ நீங்க அனுபவத்துல இருந்து நான் சொல்லும் போது இப்போ ஒரு வேளை புரியாம இருக்கலாம். இப்போ நான் சொல்லும் போது என்னன்னோ சொல்றாங்க சிஸ்டர் அப்படின்னு தோணலாம். நீங்க மெதுவா அசை போட்டு பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நான் எதுக்கு எதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. ஓகேன்னு போடுங்கப்பா, யாராவது ஓகேன்னு போடுங்க. ம். ஸோ இன்னும் அந்த பிரசன்ஸ்ல இருக்கிறதும், அவரோட வசன தியானத்துல இருக்கிறதையும் இன்னும் அதிகப்படுத்தலாம். நம்ம என்ன ஓட்டங்களை வந்து சரி செய்யலாம். ஏன்னா சில விஷயங்களை நடந்து மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ஷன் பண்றது இல்ல. தாட் லெவல்லயே கரெக்ட் பண்ணிட்டோம்னா திரும்ப அந்த விஷயங்கள் வராதுங்க. வரவே வராது. ஏன்? ஸோ நான் மட்டும் என்ன பண்றது, நான் ஒத்த ஆள் இந்த வீட்ல இருந்து என்ன பண்றது, இப்படியெல்லாம் எனக்குள்ளேயும் தாட் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த ஒத்த ஆளை வச்சுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யறாரு. ஏன்? ஸோ உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். ஸோ ஃபார் மீ, நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். எசப்பா, நான் நிறைய பழி பாவங்களை சுமந்து வந்திருக்கேன். என்னாலதாங்கிற விஷயங்கள் நடந்து வந்திருக்கு. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? இஃப் ஐ am the reason for this downfall ன்னு உங்க நினைக்கிறது உண்மையா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த உயர்வுக்கும் என்னையும் யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, எங்க லைஃப் கட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு ஆண்டவர் உண்மையாவே பதில் கொடுத்து ரெஸ்டரேஷனை கொடுத்துருக்கிறார்.
ஸோ நிஜமா எங்களுடைய திருமணத்துல நிறைய ஸ்டோரிஸ் நீங்க கேட்டிருப்பீங்க பிரதர் சொல்லி. இப்ப இந்த விஷயம் கூட ஒரு பார்ட் ஆஃப் ரெஸ்டரேஷன் தான். எங்களுக்கு வந்து என்ன கை நீட்டி யாரும் எதுவும் சொல்லாதபடி எங்க 2 பேருக்கையும் என்ன பண்ணுவாரு, எல்லாருடைய வல்லடிக்கு வார்த்தைகளுக்கு எங்களை என்ன பண்ணாரு, ப்ரொடெக்ட் பண்ணாரு. யாரும் இதுக்கு மேல எங்களுக்கு பேச முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் சோ கிரேட்ஃபுல். ஆனா அதே நேரத்துல என்னை வந்து பிடித்த தேவன், என் லைஃப் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து நான் போல, ஐயோ ஏசப்பா என்னை ரட்சிங்கன்னு நான் போவே இல்லை. நான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஹீ கேம். அவர் என்ன பின்னாடி தொடர்ந்து வந்தார். ஹி பர்சியூட். அவரு பின்னாடி தொடர்ந்து வந்து அவர் எனக்குள்ள இருந்த விசுவாசத்தை தொடக்குனாரு, நற்கிரியையை தொடக்குனாரு. அவர் தான் இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் ஹிஸ் டீல். எவ்வளவு சூப்பரா இல்ல? இது வந்து நாம ஏதோ பிரயாசப்பட்டு செஞ்சுட்டோங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை நான் 3-4 தலைமுறையா கிறிஸ்டியனா இருந்தாலோ, இல்லை அப்பா அம்மா எனக்காக ஜெபம் பண்ணி நான் அது மாதிரி கிறிஸ்டியன் ஃபேமிலியில பொறந்திருந்தாலும் கூட, ஒருவேளை நான் ஏதோ சின்ன வயசுல இருந்து ஆண்டவரை தேடினேன் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு க்ளூவே இல்ல. 21 வயசுக்கு இருக்கும் ஏசப்பாவ கடவுள்னு தெரியாது. அவருக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லாத லைஃப்ல எனக்குள்ள வந்த அந்த ஃபெய்த் ஆஃப் காட், அவர் போட்ட விசுவாசம் எப்படி ஒரு ஃப்ரூட் அப்படி குடுத்துக்கிட்டு இருக்குல்ல. சோ இதுல எந்த குளோரியை எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் எனக்கு எப்படின்னா, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த ரோல் ஒண்ணுமே கிடையாது. 100% இட் இஸ் காட். 100% இட் இஸ் த கிரியேட்டர். ஏசப்பா மட்டுமே என் லைஃப்ல ஒருவரா இருந்து பெரிய காரியத்தை என் லைஃப்ல அவரே செஞ்சிருக்கிறார். ஆனா குளோரிய மட்டும் நீங்க எல்லாம் நினைச்சுக்கோ, சுனிதா சிஸ்டர் இப்படி தெரியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆஹ் அது உங்க நல்ல எண்ணம் சரியா, அது உங்களோட குட் கேரக்டரை காட்டுது. ஆனா நான் சொல்றேன், என் வாழ்க்கையில ஆண்டவரே இருந்து எல்லாத்தையும் செஞ்சார். எனக்கு மட்டும் தான் செஞ்சாரு, எனக்கு தான் அப்படின்னா இல்ல. உங்க ஒருவருக்கும் நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இட் இஸ் ஹிம். அவருதான் பின்தொடர்ந்து வராரு. அவருதான் உங்களை தொடர்ந்து எத்தனை முறை கோச்சிக்கிட்டு உட்கார்ந்தாலும், எத்தனை முறை நம்ம பெருமூச்சு விட்டாலும், எத்தனை முறை சோர்ந்து போனாலும், அப்படியே ஒண்ணுமே நடக்காதது போல ஃப்ரெஷ் பேஜ் மாதிரி, ஒரு புது ஒயிட் ஷீட் மாதிரி நம்மள அப்படியே பார்த்து வா கமான் தொடங்கலாம், திரும்ப தொடங்கலாம், திரும்ப தொடங்கலாம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். பிளான் ஏ இல்லைன்னா என்ன, பிளான் பி, பிளான். ஒரு இடத்துல வசனம் இருக்கு, ஹியர்ஸ் பிளான்ஸா. நீங்க அந்த நமக்கு வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு தமிழ்ல ஒரு வசனம் இருக்குல்ல. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிளான்ஸ்ன்னு இருக்கு. ஒரு பிளான் இல்ல, ஒரு பிளான் போட்டேன், அது நீ சொதப்பிட்ட, உனக்கெல்லாம் ஹோப்பே இல்ல, அப்படி இல்ல. அவர் எப்பயுமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் பிய சொதப்புனேன்னா பிளான் சி இன்னும் ஈஸியா தான் இருக்கும். பிளான் சியும் சொதப்புனேன்னா பிளான் டி இன்னும் ஈஸியா இருக்கும். பிளான் டிய சொதப்புனா பிளான் இ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈய சொதப்புனா எஃப் என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக மொத்தம் நம்மள ஜெயிக்க பண்ணி, பெருகவே பெருக பண்ணி, ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து நம்மள வந்து உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பனை தான் நம்ம என்ன பண்றோம், வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் எவ்வளவு நல்லவர் யோசிச்சு பாருங்க. நீங்க அதனால ஐயோ இதுல நான் வந்து இது வரைக்கும் எதுவும் பார்க்கல, ஐயோ இல்ல இதுக்கு மேல எனக்கு இதுல சொதப்பிட்டேன், அதுல சொதப்பிட்டேன், ஏதாவது கில்ட் கண்டம்னேஷன்ல மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனஃப். போதும், போதும், ரொம்ப சீன் வேண்டாம், விட்டுருங்க. அதை விட்டுருங்க. அடுத்த ஆண்டவர் என்ன பண்றாரு, புது துவக்கத்தை தராரு. ஓகே. நீங்கெல்லாம் அவர் அப்செட் எல்லாம் பண்ணிடுற அளவுக்கு எல்லாம் நீங்க பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. உங்களால அவர் அப்செட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் ஃபெயிலியர், வாட் எவர் யூ, நீங்க வந்து நான் வந்து இதை ஃபெயில் பண்ணிட்டேன், இதுல ஆண்டவர் அப்செட் பண்ணிட்டேன், இந்த விஷயத்துல நான் சரியா பண்ணல, இல்ல சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய கில்ட்டுக்குள்ள போயிருவீங்கல்ல. பொண்டாட்டி கூட சண்டை போட்டேன், புருஷன் கூட சண்டை போட்டேன், பிள்ளைங்களை இப்படி பண்ணிட்டேன், இல்ல கடன் வாங்கிட்டேன், இதை பண்ணிட்டேன், எனக்கு வந்த வாய்ப்புகளை விட்டுட்டேன், சரியான முடிவுகளை நான் எடுக்கல. இந்த மாதிரி எந்த லிஸ்ட் நீங்க வச்சுட்டு இருந்தாலும் கில்ட் ஆகுறதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுட்டு கில்ட் ஆகி உட்காந்துருப்பீங்கல்ல, அது எல்லாம் தயவு செஞ்சு ஓரங்கட்டுங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த லிஸ்ட் எல்லாம் பாக்குறவரே கிடையாதாம். அடுத்து என்ன, கமான், பிளான் பிக்கு போலாம், பிளான் சிக்கு போலாம், அடுத்து உன்னை கொண்டு போறேன், அடுத்து உன்னை கொண்டு போறேன், அடுத்து உன்னை ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்க கொடுக்குறேன். ஸோ ஆண்டவர் எப்பயுமே அப்படிதாங்க. அஹ் ஒரு முன்னாடி நான்
ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு வசனம் பேசினேன். ஆல்ட் கண்ட்ரோல் டெலீட். எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒன்றும் தெரியாது. அப்ப எனக்கு வந்து என் பசங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த 2 பத்தியும் அழுத்தினா இது மட்டும் டெலீட் ஆகும். ஆல்ட் கண்ட்ரோல் இது ஏதோ ஒரு பட்டன் அழுத்தினா மொத்தமா டெலீட் ஆகும். அப்ப எனக்கு ஆண்டவர் பேசினாரு. சோ ஆண்டவர் வந்து நம்ம பழச பாஸ்ட வந்து மொத்தமா தான் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, இல்லாம பண்றாரு. நாமளா தான் நினைச்சுக்கிறோம் இருக்கு, ஏதோ பெண்டிங் இருக்கு, அழியாம இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். இது நம்மளுடைய அறியாமை. அதனால பழையன எல்லாம் போயிருச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சுன்றதுதான் உண்மை, சத்தியம். சோ உங்க எல்லாருக்குமே நான் என்ன பண்றேன், அதையே நான் பேசுறேன். எஸ், சமாதானத்தை தேடி அதை பின்தொடரலாமா? ஏன் என் சமாதானத்தை எதுக்கு எடுக்குது? நம்ம பழைய கில்ட்டு, நம்ம பண்ண தப்பு, நம்ம பண்ண ஷேம், நம்ம ஃபேஸ் பண்ண விஷயங்கள் தானே நம்ம சமாதானத்துக்கு எடுக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க சும்மா இருக்கும்போது என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு ஐயோ இப்படி எல்லாம் பண்ணிட்டோம், இப்படி எல்லாம் நடந்துடலாம், இருந்திருந்தா இது பண்ணியிருந்தா அப்படி இப்படின்னு யோசனை ஓடுதுல்ல. இதெல்லாம் தேவையில்லாத ஆணி, தேவையில்லாத அணி. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஸோ ஆண்டவர் அதெல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாரு. எவ்ரி கில்ட் அண்ட் ஷேம் யூஆர் கெட்டிங் ரிலீஸ்ட். இனி ஆக வேண்டிய காரியங்கள், இனி எப்படி அவர் கூட கோஆப்ரேட் பண்ணலாம், இனி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், எப்படி அப்பாவோட நன்மையை எப்படி நம்ம அனுபவிக்கலாம்னு எல்லாம் சேர்ந்து ஒண்ணா என்ன பண்ணலாம், கூட்டம் போட்டு அதையே யோசிக்கலாம், அதையே தியானிக்கலாம், அதையே பேசலாம். ஓகே. எஸ். ஏ, பிலீவ் மீங்க, பிலீவ் மீ. நான் வந்து எனக்கு நிறைய விஷயம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க தெரியல. ஜஸ்ட் see our லைஃப். நான் அதுதான் சொல்ல முடியுது. இப்ப என் லைஃப், பிரதர் லைஃப் பாருங்க. எனக்கு அவ்வளவுதான் சொல்ல தெரியுது. அவர் நல்லவர், அவர் நல்லவர். நம்புங்க, அவர் நம்ப தகுந்தவர். அவர் கண்டிப்பா உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை ஃப்ரெஷ் பிகினிங் கொடுத்து நடத்துவார். உங்க பழைய வாழ்க்கைக்கும் நீங்க நுழைய போற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நாட்களை உருவாக்குவார். இஸ் கிரியேட்டிங். நீங்க நியூ கிரியேஷன் மாதிரி உங்க லைஃப் நியூ கிரியேஷனா மேனிஃபெஸ்ட் பண்ணும். யூ வில் see நியூ திங்ஸ், நியூ பிகினிங்ஸ். அதை நான் டிக்ளேர் பண்றேன். ஐ ஃபீல் த பிரசன்ஸ். அந்த பிரசனத்துல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க மேல நான் ரிலீஸ் பண்றேன். எங்களுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல உங்களுக்கும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். ஏன்? அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து அக்ரி பண்ணி வில் ப்ரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் பேசின ஒரு வார்த்தையிலையும் ஆண்டவரே, நான் அனுபவித்த காரியத்தை நான் பேசுகிறேன். நாங்கள் குடும்பமாய் அனுபவிக்கிற காரியங்களை நான் அந்த ஜனங்க மேல ரிலீஸ் பண்றேன். இந்த ஜூம்ல அவங்க கனெக்ட் ஆகும் பொழுது ஒருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். தட் இஸ் வெரி குட். ஆண்டோட பிரசன்னத்துல வரும்போது எதிர்பார்ப்போடு தான் வரணும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரைஸ் பண்ணும் பொழுது காரியங்கள் நடக்க நிறைய என்ன சாத்தியக்கூறுகள் உருவாகுது. அதனால வாட் எவர் இஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன் லார்ட், அவள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவர்களை வந்து அடையட்டும்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். ஏன்னா எங்கள் தகப்பனிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்களை சிருஷ்டித்தவரிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். அவர் எங்களுக்கு செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் இதுக்கு தடை ஒன்றுமே கிடையாது. இதுக்கு தடை பிசாசோ, இதுக்கு தடை மனுஷர்களோ, இதற்கு தடை எங்களுடைய மனநிலையோ அதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். இசப்பா, ஒரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன். நீங்க பேசின மாதிரி நல்ல நாட்களை நாங்க ரிப்பீட் மோடுக்கு போட, இந்த சமாதானத்தையே பின்தொடர, உங்க பிரசன்ஸ்ல இருக்க, உங்களையே தியானிக்க, நீங்க நல்லவர் என்பதை தியானிக்கவும், எங்களுக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளையே தியானித்து கொண்டு இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கனெக்ஷனை நாங்க வேல்யூ பண்றோம். we are really valuing this people's connection லார்ட். எங்களை கனெக்ட் ஆகிக்கிற ஒரு ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க பைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கைட்டு செய்கிற வேலைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற ட்ரீம்ஸை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. let it manifest in the name of Jesus. நடப்பதாகன்னு சொல்லி நான் இவர்களை ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீ ஒருவரும் கெட்டு போதும் சித்தம் அல்லன்னு நீங்க உங்க வசனத்துல சொல்லி இருக்கிறீங்க. கெட்டு போவது மட்டும் இல்ல, எல்லாரும் ஆசீர்வதிக்க வேண்டிய சித்தம்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால இங்க கனெக்டா இருக்கிற ஒருத்தரும் 1000 மடங்கு பெருகுவார்களாகன்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நான் எந்த தைரியத்துல நான் பிளஸ் பண்றேன்னா, என்னை படைத்தவரை பற்றின அறிவு எனக்கு இருக்கு. அதனால நான் அவருடைய சுபாவத்தில் இருந்து நான் இவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். உங்க ரெப்ரசன்டேட்டிவா இவர்களுடைய வாழ்க்கைக்கு நேராய்
தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் பேசுகிறேன். ரியலி ட்ரஸ்ட் திஸ். தீர்க்கதரிசியை நம்புங்க, சித்தி பெறுவீர்கள்னு இருக்கு வசனம். ஸோ வாட் எவர் ஐ எம் ஸ்பீக்கிங் அப்படியே நம்புங்க. புரியுது புரியல சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஆண்டவரே, நான் என் அப்பா, நீங்க என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க, எனக்கு அதுதான் நடக்கும், என் லைஃப்ல அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும், என் பிள்ளைகள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, என் பிள்ளைங்கள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் கொடுக்கிறவளா இருப்பேன், நான் எந்த விஷயமும் என்னை பின் பிடிச்சு வைக்க முடியாது, நான் முன்னேறுகிறவளா இருப்பேன், வாய்ப்புகளை நான் யூஸ் பண்றவளா இருப்பேன், சரியான விஷயங்களை என் பிள்ளைகள் அப்படியே கர்த்தரால போதிக்கப்பட்டு சரியான விஷயங்களை தேர்ந்தெடுப்பாங்க. எவ்ரி திங் வில் ஃபால் இன் டு பிளேஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஏன்னா உங்க பிளான்ஸ் வில் நெவர் ஃபெயில். நீங்க ஒரு பிளான்னு சொல்ல ஆண்டவரே, நிறைய பிளான்ஸ் ரெடியா வச்சிருக்கிறீங்க, ரெடியா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. யூ ஆர் நாட் கோயிங் டு லீவ் அஸ், யூ ஆர் நாட் கோயிங் டு forsake us. எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எங்களை விட்டு விலகாம, எங்களை கைவிடாம நீங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்க கூட மட்டும் இல்ல, எங்க பிள்ளைகளோட இருக்கிறீங்க, என் சந்ததியோட இருக்கிறீங்க, என் சந்ததியோட இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஐ கிவ் யூ ஆல் தி க்ளோரி. இப்போ உங்களுக்கு ஒரு 4 லைன் சொல்லி கொடுக்க போறேன். அதை ரிப்பீட் மோட்ல நீங்க பாடிக்கிட்டே இருங்க. ஏன்னா நான் அதை பண்ணுவேன். எனக்கு பெருசா நிறைய விஷயங்கள் சொல்லி ஜோம் பண்ண லீட் ஆகாத போது ஒரு டியூன்ல 4 விஷயத்தை, ஏன்னா எவ்வளவு ஜோம் பண்றோங்கிறது இல்ல, வசனம் தெளிவா சொல்லுது. இந்த பரிசேயர்கள்லாம் பாத்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி ஜோம் பண்றதுலதான் கடவுள் கேட்கிறாருன்ட்டு செம சீன் எல்லாம் போடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் ஒண்ணும் விரும்புறது கிடையாது. ஒட்ட நம்ம இருதயத்துல இருக்கிற ஃபீல், நம்ம கிராட்டிடியூட்ல நிரம்பி நம்ம அப்பா கிட்ட எதிர்பார்த்து நம்ம சாதாரணமான வார்த்தைகளை கொண்டு இது அப்படின்னு. ஏன்னா ஏசப்போட ஜெபம்லாம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி சிம்பிள், வெரி பிளைன். ஒரே லைன்ல முடிச்சாரு, ஒரு 2 லைன்ல முடிச்சாரு, இதுதான் நடக்கும்னாரு, இதுதான் நடக்கும்னாரு, தேங்க் பண்ணாரு, அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஸ் சிம்பிள் as that. prayer is not complicated. prayer is simple. prayer is very very simple. உங்க ஹார்ட்டோட போஸ்டர், உங்க வாயில் வர சிம்பிள் வேர்ட்ஸ், ஃபெய்த்ஃபுல் வேர்ட்ஸ் இஸ் மோர் தென் இனஃப். ஏன் நான் அந்த வேர்ட் சொல்றேன், அதை டியூன்லயும் சொல்லித்தரேன். ரிப்பீட் மோட்ல அதை பாடுங்க. எப்ப சமைக்கும் போதும், ரைட் பண்ணும் போதும், ஆஃபீஸ் வேலை பார்க்கும் போதும் பண்ணும் போதும். ஏன்னா நான் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் தயவை பத்தின விஷயம். அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. ஓகே, அந்த பாடுற பாருங்க. அவர் தயவு என் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. புரியுதா? இது 4 லைன். அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. 4 வார்த்தை தான். அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. ஒருவேளை உங்க பிள்ளைங்களுக்கே கல்யாணம் ஆகாம இருந்தாலும் உங்க சந்ததிக்கும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுதான். ஏன்னா ஹிஸ் ஃபேவர், ஹிஸ் ஃபேவர், ஹிஸ் ஃபேவர், ஹிஸ் ஃபேவர். அப்படியே அதை ப்ரே பண்ணுங்க, அதையே டிக்ளேர் பண்ணுங்க. எதை சொல்ல தெரியுதோ, எதை சொல்ல தெரியலையோ, எந்த வசனத்தை கோட் பண்றீங்களோ, கோட் பண்ணலையோ, இதை அப்படியே உணர்ந்து கிரேட்ஃபுல்னஸோட, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அப்படியே நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் will do that. அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. சோ ஈஸி. ஏன் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஏன் டங்ஸ் பேசணும் இல்ல, இதை ரிப்பீட் பண்ணணும். நிறைய பாட்டு, எக்கச்சக்க பாட்டு துதியோட தாளம் தட்டாம அப்படி பாடினாதான் வர்ஷிப்னு இல்ல. யூ ஃபில் வித் யோர், ஏன்னா உங்க ஃபீல் அப்படியே நிரம்பி, கிரேட்ஃபுல்னஸ்ல நிரம்பி, உங்களுக்கு எதை நீங்க தீர்க்க தரிசனமா பாடுறீங்களோ, எதை பேசுறீங்களோ அதுதான் நடக்க போகுது. ஸோ அதனால நிறைய விஷயம் செய்யாம சிம்பிளா சில விஷயங்களை செய்து அந்த பிரசனத்தை உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். இதையே ரிப்பீட் மோடே போட முடியும். புரியுதுங்களா? ஏன் கீப் இட் சிம்பிள், கீப் இட் சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட், டோன்ட் காம்ப்ளிகேட். ஸோ வாட் எவர் யூ டிக்ளேர், உங்க குடும்பங்கள் இப்படிதான் இருக்கும், பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க, உங்க
சந்ததிகள் இப்படிதான் இருக்கும். பேர பிள்ளைகளுக்கு எல்லாரும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போறாங்கல்ல, நம்மளும் சொத்தெல்லாம் வைப்போம். ஆனா இப்ப நீங்க சந்ததிகள்னும் போது உங்க பிள்ளையோட பிள்ளைகள், உங்க பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் சேர்ந்து என்ன பண்றீங்க, சில விஷயத்த பிரகடனப்படுத்தி சட்டமாக அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்றீங்க. ஏன்? சோ அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க, அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ரிப்பீட் இட், ரிப்பீட் இட், ரிப்பீட் இட். வாட் இஸ் சோ ஃபெய்த்ஃபுல் டு அவர் ஃபேமிலிஸ். நம்ம சந்ததிக்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவர், நம் குடும்பங்களுக்கு உண்மை உள்ளவர். Yeah. Thank you, Holy Spirit, for you're so faithful, Lord. Daddy, you're faithful. Daddy, you're faithful. நாங்க எங்க லைஃப்ல திரும்ப திரும்ப சொல்ற அதே வார்த்தை ஆண்டவரே, நானும் ஜானி பிரதரும் சொல்றது, டாடி அப்பா நீங்க ஃபெய்த்ஃபுல், என் பிள்ளைங்களுக்கு நீங்க ஃபெய்த்ஃபுல், எங்கள் ஊழியங்கள்ல நீங்க ஃபெய்த்ஃபுல், எங்க கூட கனெக்ட் ஆகிறவங்களுக்கு நீங்க உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அப்படியே நீங்க அதை அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory, Lord. கனெக்ட் ஆன ஒருத்தரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, அவர்களோட விசுவாசம் சிம்பிளா இருந்தாலும் கம்ப்ளீட்டா இருந்து உங்களுடைய கைடன்ஸ்க்கு அவர்கள் விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை ஒருத்தருக்கும் வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணுங்க. எங்க லைஃப் டுகெதர்ல ஒரு கம்யூனிட்டியா நாங்க எல்லாரும் சேர்ந்து எழும்ப எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory in Jesus name. Amen. 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 Amen, amen, amen. எங்க வந்தீங்க? திடீர்னு Super, வந்துட்டீங்க. super. கேக்குதா? கேக்குதுப்பா, பேசு. Okay, okay. நான் ட்ரெயின்ல இருக்கேன். தேங்க்யூ. தெரியுதா? டிராவலிங். ஸோ எல்லாரையும் பிளஸ் பண்றேன். ஓகே, ஹேவ் அ பிளஸ்ட் டே, பிளஸ்ட் நைட்ல உங்களுக்கு வாய்ஸ் இப்போ கேக்குதா? 10:13 லைட்டா தான் பேச முடியும். 10:15 ஆக போகுதுப்பா. என்னமா? இங்க நைட்டு 10:15 ஆக போகுது. இங்க வந்து மத்தியானம் 12:40. ஓகே, பிளஸ் யூ ஆல். இன்னைக்கு சொன்ன மாதிரி பேசின மாதிரி கேட்டது போல அப்படியே நடக்கும். பிளஸ் யூ, பிளஸ் யூ ஆல். வீடியோ கேட்க தெரியுதா? இப்ப நல்லா கேக்குது, நல்லா இது பண்ணுது. நீங்க பேசுறது பேசுங்க. தெரியுதா வீடியோ? ஓகே, குட். கனெக்டடா இருங்க. மோஸ்ட்லி இப்போ இன்னும் ஒரு 1 மந்த் வந்து நைட் அந்த ப்ரேயர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, மார்னிங் வந்து எனக்கு 8 o'clock இங்க, நான் ஈவினிங். அது எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல. பட் நீங்க எவ்ரி ஒன் மார்னிங் ப்ரேயர் பண்ணுங்க. யாரெல்லாம் பண்றீங்க? காலையில எழுந்திரிச்சு ப்ரே பண்றீங்க? ஜஸ்ட் ப்ரே. வண்டர்ஃபுல். நான் இப்போ வந்து ஃப்ரம் நியூயார்க் டு வாஷிங்டன் போயிட்டு இருக்கேன் கான்ஃபரன்ஸ்க்காக. ஓகே, ப்ரே பண்ணிக்கோங்க. 4 hours ட்ராவல். ஸோ நீங்கள் நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன். மிட் நைட்டில் உங்கள் டைம். இங்கே வந்து ஈவினிங் 4க்கு போய் சேர்றேன். ஸோ தேங்க்யூ. அடிக்கடி இந்த மாதிரி லைவ்ல வரலாம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஓகே, குட் குட். எல்லாரும் பார்க்குறீங்களா வீடியோவில்? தெரியல. இது வந்து இன்டர்நெட்லேயே ஃப்ரீ வீடியோ வைஃபை கொடுத்துருக்காங்க, அதனால கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்க ட்ரெயினில் பாக்குறீங்களா? பிரதர் கேட்ட உடனே நீங்க வந்து நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க பிரதர்னு போடுங்க. அப்பதான் அவர் அமைதி ஆவார். சொல்லுங்க சொல்லுங்க. இங்கிலீஷ்ல கத்துறானே, ஒண்ணுமே கேட்க புரிய மாட்டேங்குது. தேங்க்யூ. எல்லாம் தூங்க. see you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பசி Bye பசிக்குது, all. Bye சாப்பிடவே இல்லை all. Good காலையில. night. Good night. Bye. Bye. ஓகே, Bye. பை 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 பை. க்ளோஸ் பண்ணிடலாம்.